ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, நாயேனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நீயே நிகழ்த்து பெருமானே. வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்க தலைப்பு திருப்பள்ளி எழுச்சியில் 4வது பாடல் பெருமானாரோட அருளால் பார்க்க இருக்கிறோம். கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் எய்தினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய். நல்லார் மெய்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே. எல்லாம் செய்வல்லையன் அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செய்வல்லையன் அருட்பெரும் ஜோதி. என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே, என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமே முடிச்சிருப்பாங்க. இதற்கு முன்னாடி உள்ளதில் முதல் பாடலில் தந்தையே முடிச்சிருப்பாங்க, அடுத்த பாடலில் தாயே, அடுத்த பாடலில் குருவே, அடுத்தது இப்போ தெய்வமே. மாதா பிதா குரு தெய்வம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி. இப்போ கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது. இப்போ நம்ம உலகத்தில் உள்ள மக்களை அதில் உள்ள மக்களை எழுப்புறாரோ இல்லையோ, நம்மகிட்ட இருக்க அந்த அறியாமை நீக்கிறதுக்கு தான் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் நம்ம பெருமானார் நம்ம அந்த சிற நடுவில் இருக்கிற அந்த சிற்றம்பலத்தில் இருக்க அந்த சூரியன் உதயமாகிற அந்த அருணன் உதயமாகிறத நம்ம எப்படி எழுப்பணும், அப்போ நம்ம எந்திரிச்சு எப்படி இறைவனை தொழுவணும், பாடணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பார்த்து வர்றோம். அப்போ சூரியனோட ஒளி கதிரினால், அதாவது பெரிய கருங்கல் பாறை கூட அதனோட ஒளி பட்டு கரையுமா. அதே மாதிரி இறைவனோட அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே இருக்க அந்த இறைவனோட அந்த அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவனோட ஒளிப்பட்டது நம்முடைய அதாவது கருங்கல் மாதிரி, அதாவது இந்த அறியாமை, கோபம், ஆணவம், இந்த மாதிரி நம்முடைய மனத்தில் உள்ள அறியாமையினால் அப்படியே பாறாங்கல் மாதிரி இறுகி போயிட்டு நம்ம மன கருங்கலையுமே அந்த கரைக்கக்கூடிய அந்த சில நடுவில் இருக்கிற அந்த அருட்பெருஞ்ஜோதி அந்த ஆண்டவனுடைய பொண்ணு ஒளினால நம்மளுடைய கருங்கலாக இறுகிட்ட அந்த மனசு கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறைவனோட ஒளி பட்டதுனால நம்ம மனசு கரைஞ்சதா, இல்லை நம்ம இப்போ ஜீவாகரண தயோடு இருந்து பக்தியோடு இருந்து பெருமான்னு சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா அந்த அற்புதஞ்சோதி ஆண்டவனை சில நடுவில் பார்த்தோன்னா அப்போ நம்ம மனசு இது மூலமாக கரையுதா அல்லது அது மூலமாக கரையுதா அப்படின்றது அது பெருமானுக்கு தான் வெளிச்சம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம பெருமான் சொல்கிற ஒழுக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம சில நடுவில் இருக்கிற அந்த சிற்றம்ல ஒளி வீசுவான். கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது. அப்போ அந்த அறியாமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்குளும் விண்டது. அப்போ அந்த கல் மனசு மெழுகு மாதிரி உருக தொடங்கினோன்னே அந்த கங்குல் எனப்படும் அந்த இருள், அந்த அறியாமை, கங்குல்னா இரவு போயிடுச்சு, ஓடி ஒளிந்து போயிடுது. கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் எய்தினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய். அப்போ தொண்டர்லாம் பல பேர் ஆடி கூடி பாடி சந்தோஷமாக பாடி நின்று ஆடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய். அந்த பக்தர்களுடைய கொண்டாட்டம் சூரியன் உதித்தோன்னு நம்ம போன பாடலோட பார்த்தோம் இல்லையா, அந்த நீடொளி தோண்டிட்டு கோடொலிக்கின பறவைகள்லாம் சத்தமிடுறது. அது மாதிரி அற்புதஞ்சோதி ஆண்டவன் வரப்போகிறான் அப்படின்னு உணர்ந்த தொண்டர்கள் பக்தர்கள்லாம் ஓடி வர்றாங்களாம். அந்த இப்போ புறத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தரஞான சிதம்பரத்தில் வந்தால் கூட அவங்க இங்கே சும்மா வரல, பாடுறாங்க, ஆடுறாங்க. அன்பு விரவுகின்றார்கள். அதாவது
அங்கே பெருமான் இருக்காங்க. அதாவது நம்ம உத்தரஞான சிதம்பரம் நம்ம வந்து வடலூர், நம்ம உள்ளார அகத்தில் புறத்தில் இருக்கிறது வந்து வடலூரில் இருக்க மாதிரி நம்ம அகத்தில் இருக்குது, அண்டத்தில் உள்ளது பிண்டம்னு இருக்கார் பெருமான். அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது. இந்த பிண்டத்தில் உள்ள அந்த அந்த வடலூரில் உள்ள அந்த உத்தரஞான சிதம்பரத்தில் உள்ள அந்த பார்வதிபுரத்தில் உள்ள அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து பாடுறாங்க, தொழுகிறாங்க, பரவுகின்றாங்க. அந்த முத்தர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அடுத்தடுத்து வரப்போகுது. அன்பு விரவுகின்றார். அன்புனா வந்து தவம் பண்ணுறவங்க தான் நம்ம பார்த்தோம். ஒளிவில் ஒடுக்க பயிரவத்தியில் கூட இப்போ சாதாரண உலகில் காட்டுறது வந்து மக்கள்கிட்ட நாம் காமிக்கிறது வந்து தயவு. இறைவன்ட்டு நம்ம காமிக்கக்கூடியது அன்பு. அப்போ வந்து பொருள் புகழாதை விரும்பாது என்னால் சிவானந்தம் அடைவதை பற்றி யோசிக்கிறவங்க தான் அன்பு செய்கிறவங்க. அப்போ அன்போடு வந்து அந்த பூர்வ மத்தியிலேருந்து சிற நடுவில் இருந்து அந்த அவனை வந்து விரவுகின்றார் அப்படின்னு அப்படி கலக்கிறது. அதாவது இப்போ இந்த பக்கம்லாம் சொல்லுவாங்க, இந்த திருநெல்வேலி சைடெலாம் விரவு அப்படி ஏதாவது ஒரு இப்போ மாவு கலக்குறா மாவை விரவி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விரவுதல் அப்படின்னா கலக்கிறது, இறைவனோட வந்து கலக்கிறது. அன்பு விரவுகின்றாராய் பல்லாரும் தொண்டர் வல்லாரும் எய்தினர் பாடி நின்று ஆடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லார் மெஞ்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே. அப்போ அந்த இறைவன் வர்ற தருணத்தினால சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, நல்லோர், ஞானிகள், யோகிகள் எல்லாம் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி சில நடுவில் இருக்க அந்த சிற்றம்பலத்தில் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து வரப்போகிறான் அப்படின்றதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதில் பெருமானும் நின்று பாடுறாங்க, ஆடுறாங்க. மற்றவங்களுடைய பாடல்களெல்லாம் வந்து இறைவன் ஏற்றுக்கிற மாட்டான். பெருமானுடைய பாடலில் தான் வந்து என்னாகுமோ ஏதாகுமோ எண்ணி நான் இசைத்ததெல்லாம் வேதாகமன்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து மேலே போட்டுக்கிட்டான்னு நம்ம பார்த்துருக்கோம். திருவடி புகழ்ச்சி இந்த இதில் கூட இது ஞானசிரியலாம். இப்போ அனுபவமாலையோட ஒரு பாடல் இருக்குது. நான் தொடுக்கும் மாலை இது பூ மாலை, எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய் வான்தொடுக்கும் மறைதொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையே அணிவார்கள் மதத்து உரிமையாலே தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தேர் தோல் மாலை தனித்திடும் என் மாலை அருட்சபை நடுவே நடிக்கும் ஊன்றெடுத்த மலர்கள் அன்றி வேறு குறியாதே ஓங்குவதாதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி. அப்போ பெருமான் தொடுக்கிற மாலையை வந்து மத சம்மந்தப்பட்டவர்களால் சைவர்களோ வைணவர்களோ அந்த மாதிரி உள்ளவங்களோ ஏற்றுக்கல மாட்டாங்களாம். ஆனால் பெருமான் இது பண்ணுற பாட்டை இறைவன் வந்து மற்றவங்க அணிகிற பாட்டை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு தெய்வங்களில் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க. ஒரே தெய்வமாக பெருமான் மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடிக்கல. அதனால் அவங்க பாடல்கள்லாம் பரத்தையர்களுடைய தோல் மாலைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அணிய மாட்டானா. பெருமான் தான் ஒரே ஏக இறைவன் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை இது பண்ணுறதுனால அவருடைய சொல் மாலையை வந்து மேலே அணிஞ்சுக்கிட்டானா. அப்போ அவருடைய பெருமானுடைய மாலையை வந்து தோளில் அணிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் அனுபவ மாலை பாடலில் சொல்லியிருப்பாங்க பெருமான். அவருடைய மாலை வந்து தனித்து இருக்குமா. அருள் நிறைந்த அம்பலத்தை நடிக்கும் ஊன்றிய திருவடியும் தூக்கிய சேவடியும் தவிர வேறு எதையுமே குறியாது. அதாவது அவர் தான் பெருமான் தான் வந்து அந்த திருவடியில் அந்த சிறநடுல இருக்க அந்த திருச்சிற்றம்பலத்தில் உள்ள திருவடிகளில் வந்து அவரோட பாடலை வந்து ஏற்றுக்குருவானா. அந்த திருவடிக்கே உரித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊன்றிய திருவடி தூக்கிய திருவடியில் வந்து சமர்ப்பிப்பார் பெரியமான். அதை இறைவனை விரும்பி அணிஞ்சுக்கிருவானா. அந்நினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருட்பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி இந்த யோகியர்கள் இவங்கெல்லாம் சூழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடுவில் பெருமான் இருந்து பாடுறாங்க. அப்போ நீ எழுந்து வா, எனக்கு வந்து என்னோட கலக்கவா, எனக்கு அந்த அனக வாழ்வை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெல்லக்கூடிய நீ தான் எல்லாம் செய்யக்கூடிய, உன்னால் தான் எல்லாம் முடியும், அவனால் முடியாது எதுவுமே இல்லை, விதியே மாற்றக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு, உன் பேரொழிக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னோட உள்ளத்துலேயும் நீ பள்ளி எழுந்தரணும், இந்த உலகத்துலேயும் பள்ளி எழுந்தரணும் வேண்டுறாரு. அப்போ அந்த உலகமே உய்யறதுக்கு வந்து பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை பள்ளி எழுந்திருக்குது வேண்டுறாங்க. அப்போ அந்த 4வது பாடல் முற்று பெற்றது. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ கல்லாய மனங்களும் கரைய பொன் ஒளிதான் கண்டது. அப்போ அந்த மனசு வந்து கரையணும். அதாவது ஜீவகாரண தயவோட பக்தியோட ஒழுக்கத்தோட தவத்தோட அந்த மனசு கரைஞ்சிச்சுன்னா அப்போ இந்த இறைவனோட பொன்னொழி நம்ம பார்க்கலாம்.
அதாவது கற்கள் கரையும்படி கரை வைக்கும் கருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்னொழி கண்டதுனால வந்து உள்மனம் கரைஞ்சதா அல்லது அந்த கல்லாகிய மனம் கரைஞ்சதுனால பொன்னொழி பார்த்தோமா அப்படின்றது பெருமானுக்கு வெளிச்சம். இருந்தாலுமே பெருமான்லாம் வந்து இறைவனை வந்து நெஞ்சத்திலேயே வந்து அவர் நினைச்சதுனால அவருடைய கல்லாகிய மனம் கரையுதுன்னு சில பாடலில் பாடியிருப்பாங்க. கல்லாகிய மனத்தையும் ஒரு கணத்தினிலே கனிவித்தேன்ற ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அப்புறம் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன் என் செயல் என்ன ஓர் செயலும் தினைத்தனை எனினும் புரிந்திலேன் எல்லாம் சிவன் செயல் என புரிந்தேன். அப்புறம் கல்லாய மனத்தையும் ஒரு கணத்தினிலே கனிவித்து கருணையாலே பல்லாரும் அதிசயிக்க பக்குவம் தந்து பாடியிருப்பாங்க. இப்போ நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் அப்படின்ற போது அவள் தவம் பண்ணுறதை பற்றி இந்த பாடலில் பெருமான் சொல்லியிருப்பாங்க. அந்த அதாவது அந்த தவத்தில் சொல்லும்போது அப்போ வந்து பெருமான் நினைத்ததுனால அவருடைய மனசு கரைஞ்சு அந்த இறைவனோட பொன்னொழி கண்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நினைத்த போதெல்லாம் நினைத்தேன் தியானம் பண்ணும்போதெல்லாம் நினைப்பற நின்ற போதெல்லாம் ஒரே மணியம் கடந்த ஒரு பருவிலுமே தனியாக நின்ற போது கூட இதில் வந்து துவைத நிலையும் சொல்லியிருப்பாரு அத்வைத நிலையும் சொல்லியிருப்பாங்க பெருமான். என்னை தனியாக்கி நின்றே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கற்கள் அந்த கல்லாகி அது இரும்பு மாதிரி மனசு வந்து கரையிறபடி நம்ம வந்து இருந்தோன்னா நம்ம அந்த பொன்னொழியை பார்க்கலாம் அகத்துக்குள்ளே சிறநடுவில். அப்போ அந்த இருள் விலகிறோம் கங்குலும் விண்டது தொண்டர் பல்லாரும் எய்தினர் பாடி நின்றி ஆடி பரவுகின்றார்கள். அப்போ வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் சொல்லியிருக்காரு. அப்போ வாயார வாழ்த்துகின்றோன்னா அந்த மனத்தை வந்து சும்மா வெறும் வாயால் பாடுறது கிடையாது, அப்படியே உள்ளம் உருகி பாடணும். மனமொழி மெய்யாலே தினமுனை துதிக்கன்னு சொல்லியிருக்காங்க. பணிந்து அந்த சில நடுவில் இருக்கவன அந்த அவனை நினைந்துன்றது பாடல்களில் கண்டபடி தெய்வ பாவனை செயல்கள் வந்து ஆரம்பத்தில் ஞானசிரியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சிறு நடுவில் இருக்கிற அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து நம்ம நினைக்கணும். அதாவது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அப்போ சிவாய நம வாயில சொல்லல, அந்த எங்கே இருக்கான் அதை பற்றி சிந்தனை இருக்கணும். அந்த பரம்பொருள் எங்கே இருக்கான் அவனை நினைக்கணும். அந்த மாதிரி வாயார வாழ்த்து அந்த மாதிரி சத்து விச்சாரம் அப்படின்றது வந்து இறைவனை அதாவது இந்த பாடி மகிழ்றது அப்படின்றது உண்மையில் வந்து அங்கே வந்து அவனை நினைத்து பாடணும், அவனை நினைத்து உருகணும், அந்த சில நடுவில் இருக்கிறவனை நினைத்து உருகணும். அதுதான் உண்மையான சத்து விச்சாரன்றது. இந்த பாடுறது ஆடுறது கூத்தாடுறது அந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான்ற அவன் அங்கே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நம்ம அவனை நினச்சி உருகணும், பாடணும், கணியணும். அவனை ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மனதை இழுத்து புருவமத்தில் நிறுத்தணும். அப்போ அன்பு விராவுகின்றாராய் அப்படின்னா அந்த தவம் பண்ணுறவங்க வந்து அதில் வந்து இறைவனோட கலக்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறார். அன்பு விரவுகின்றாராய் நல்லார் மெஞ்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருள் பெரும் ஜோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே. அப்போ எல்லாரும் பாடுறாங்க ஆடுறாங்க. பெருமான் வந்து அவங்களுக்காக வேண்டுறாரு. அந்த மாதிரி எனக்கும் நான் உன்னோட அனக வாழ்வு எனக்கு கொடுத்துட்டேன். அது மாதிரி உள்ளம் புறமும் வந்து அந்த மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி அந்தோட ஆற்றலை வந்து அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க அவங்களும் வந்து சில நடுவிலேருந்து உன்னை வேண்டுறாங்க தொழுகிறாங்க. அவங்களும் வந்து அணகமுறாமல் இருந்து வர்றாங்க. அதனால் அவங்கள்ட்ட நீ கலக்கணும். அதனால் நம்மளுக்காக அந்த மரணமெல்லாம் பெருவாளை பெறணும் அப்படின்னு பெருமாள் நம்மளுக்காக வேண்டுறாங்க. அதனால் நீ பள்ளி எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த எல்லாம் செய்யவில்லை அற்புதம் ஜோதி ஆண்டவனை கூப்பிட்றாங்க பெருமாள். அந்த உன்னுடைய அருள் பட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், ஓங்கி வளரும்படி செய்கிறதுக்கு எனக்கு பூரண அருளாற்றலை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அனக வாழ்வை நான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து நீ அதுக்காக பள்ளி எழுந்து வா, நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அந்த அனக வாழ்வை, நான் பெற்ற பேரை வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம்லாம் பெறணும், நான் பெற்ற பேர் வந்து உலகம்லாம் பெறணும் அதுக்காக நீ அருள் கொடு, அதுக்காக நீ பள்ளி எழுந்து வா, தயவே வடிவான நீ வந்து தயவு குருந்து எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வென்றாங்க. நம்மளை இத்தோடு முடித்துக்கொள்ளலாம் அன்பர்களே. 4வது பாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம். நன்றி அன்பர்களே, வணக்கம்.